அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலும் நாம் ஒரு வசனத்தை தியானிப்போம். சங்கீத பகுதி 33ஆம் அதிகாரம், அதிலே 9வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி வேதத்திலே அந்த வசனத்திலே பார்க்கிறோம். பிதாவானவர் வேதாகமத்தின் துவக்க நூலாகிய ஆதி ஆகமத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய சொல்லின் வார்த்தையின்படி சூரியன் உண்டாயிற்று, சந்திரன் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் உண்டாயிற்று, பூமியில் காணப்படுகிற, வானத்தில் காணப்படுகிற, பூமியில் காணப்படுகிற மனிதர்கள், ஜீவராசிகள் யாவையுமே தேவனுடைய வார்த்தையினாலே, கரத்தினாலே உண்டாயிற்று என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எனவே அப்படி உருவாக்கும் பொழுது, சூரியனை படைக்கும் பொழுது, சந்திரனை படைக்கும் பொழுது, நட்சத்திரங்களை உண்டாக்க செய்யும் பொழுது, தேவனுடைய செல்ல பிள்ளையாக இயேசு கிறிஸ்து அவருடைய மடியிலே உட்கார்ந்திருப்பதையும் யோபுவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே இந்த நாளிலே ஆதி முதற் கடவுளாகிய தேவாதி தேவன், அதற்கடுத்ததாக அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இம்மூவரும் ஒருமைப்பட்டு ஐக்கியமாக காணப்படுகிறார்கள். எனவே வேதத்தில் உள்ள எல்லாம், வாசிப்பது எல்லாம் மனிதர்களுடைய கற்பனையோ மற்றபடி எதுவுமே இல்லாதபடி அவை எல்லாம் உண்மையானதாக, எல்லா சம்பவங்களும் உண்மையான நிகழ்வாக காணப்படுகிறது. எனவே வேதத்திலே, வேதாகமத்திலே, கிறிஸ்தவ சமயத்திலே, தேவனிலே, இயேசு கிறிஸ்துவிலே, பரிசுத்த ஆவியானவர்களே மேலான விசுவாசம், நம்பிக்கை, அன்பு கொண்டு நாம் மேன்மையாக வாழ்வோம். அதனை முற்றிலுமாக சுதந்திரிப்போம். அப்படி சுதந்திரிக்கும் பொழுது நமக்கு இம்மைக்குரிய ஆசீர்வாதம், மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கப்படுகிறது. அல்லேலூயா, ஆமென்.